அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆடி கிருத்திகை. இந்த வருடம், அதாவது 2025வது வருடம் ஆடி மாதத்துல 2 கிருத்திகை வந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய கிருத்திகை ஆடி மாதத்தோட நிறைவு நாளான ஆடி 31ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. இந்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மிகவும் அதி விசேஷமான ஒரு ஆடி கிருத்திகை. ஏன் சொல்றேன்னா, காவல் தெய்வமா இருக்கக்கூடிய பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமியோட சேர்த்து கிருஷ்ண பகவான் பிறந்த தினமான கோகுலாஷ்டமியும் இந்த ஆடி கிருத்திகையோட சேர்ந்து வருது. அதனால அதி விசேஷமான நாள். இந்த வருடம் வரக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய ஆடி கிருத்திகை குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும், திருமண தடை நீங்கிறதுக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நாள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில 8:26 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:48 மணி வரை இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் முழுசு வருது. அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகையை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்கலாம். ஆடி கிருத்திகை பூஜைக்கான முக்கியமான விஷயமே இந்த சத்கோண கோலம் தான். ஒரு மனைப்பலகையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு இது மாதிரி நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய மனைப்பலகை பூஜைக்குன்னு பயன்படுத்தக்கூடிய மனைப்பலகையா மட்டும்தான் இருக்கணும். இந்த நட்சத்திர கோலத்தோட நடுப்பகுதியில் ஓம்னு எழுதிக்கோங்க. சுற்றியுள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே, அதாவது முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு எழுத்துக்கள் ச ர வ ந ப வ இப்படி எழுதிக்கோங்க. இந்த சரவண பவ எழுத்துக்கள் மேலே தனித்தனியாக வைக்கிறதுக்கு 6 அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கோங்க. நாம் சட்கோண கோலத்து மேலே வைக்கக்கூடிய 6 அகல் விளக்குகளுமே உடையாத அகல் விளக்குகளாக தான் இருக்கணும். 6 அகல் விளக்குகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றிலும் பூ வச்சு திரி போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். முருகப்பெருமான் திருவுருவ படத்துக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 2 பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய குத்து விளக்குகளை ஏற்றணும். அதுக்கு பிறகு சட்கோண கோலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 6 அகல் விளக்குகளையும் நம்ம ஏற்றி வைக்கணும். ஆடி கார்த்திகை விரதம்ங்கிறது சிவபெருமான் பெண்கள் இருக்கிறதுக்காகவே அருளிய ஒரு விரதம். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருக்கவங்களுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிக விசேஷமா அமையும். அடுத்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகைக்குள்ள நீங்க வேண்டுன வேண்டுதல் அப்படியே நடக்குங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. முதல்ல எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விரதமா இருந்தாலும் சரி, முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வேண்டிக்கணும். விநாயக பெருமானை எப்படி வேண்டணும்னா, ஒரு நல்ல வெற்றிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள்ல பன்னீர் கலந்து விநாயகர் பிடிச்சு வைக்கணும். விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு விநாயக பெருமான் கிட்ட இந்த மாதிரி நாங்க ஆடி கிருத்திகை விரதம் இருக்க போறோம், பூஜை செய்ய போறோம், எந்த வித தடங்களும் இல்லாம நல்லபடியா எங்களோட பூஜை நடந்து முடியணும்னு முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கணும். சரி, வெற்றிலையில மஞ்சள்ல பன்னீர் கலந்து விநாயகர் பிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது எவர் சில்வர் செம்பு தவிர பித்தளை செம்பு, தாமிர செம்பு, வெள்ளி செம்பு, உங்ககிட்ட எவர் சில்வர் தவிர எந்த செம்பு இருக்கோ அதை நல்லா கழுவிட்டு செம்பு நிறைய நல்ல தண்ணீர் நிரப்பி அதுல பன்னீர், கொஞ்சம் சந்தன பவுடர், ஜவ்வாது சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா உதிரிப்பூ சேர்த்துக்கோங்க. இததான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம மனசார என்ன வேண்டிக்கணும்னா, நாங்க இந்த மாதிரி ஆடி கிருத்திகை பூஜை செய்ய போறோம், எந்த வித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு விநாயக பெருமானுக்கிட்ட வேண்ட மாதிரியே நம்ம குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார வேண்டிக்கணும். இப்ப விநாயக பெருமானுக்கு பூவால ஒரு 11 அர்ச்சனை செய்ய போறோம். இப்போ விநாயக பெருமான் துதி சொல்லி நம்ம அர்ச்சனை செய்ய போறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நன்றி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமான நல்லபடியா வேண்டியாச்சு. அடுத்ததா குலதெய்வத்துக்கு நம்ம பூவால அர்ச்சனை செய்ய போறோம். எங்கள் குல தெய்வமே போற்றி போற்றி, எங்கள் குலம் காத்திடுவாய் போற்றி போற்றி, எங்கள் குல தெய்வமே போற்றி போற்றி, எங்கும் நிறைந்திடுவாய் போற்றி போற்றி, எதிலும் நிறைந்திடுவாய் போற்றி போற்றி, எல்லாம் உம்மானாயே போற்றி போற்றி,
நல்வாக்கு நல்கிடுவாய் போற்றி போற்றி நலம் யாவும் தந்திடுவாய் போற்றி போற்றி குலம் காக்க வந்துதித்தாய் போற்றி போற்றி குலம் செழிக்க செய்திடுவாய் போற்றி போற்றி எங்கள் குல தெய்வமே போற்றி போற்றி எங்கள் குலம் காத்திடுவாய் போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை விரதத்துக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருகனோட திருவுருவ படமா இருந்தாலும் சரி, சில பேர் வேல் வச்சிருப்பீங்க, பித்தளையில வெள்ளியில வேல் வச்சிருப்பீங்க, வேலுக்கு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். ஆடி கிருத்திகை இன்னைக்கு நாங்க வச்சிருக்கிறது முருகப்பெருமானோட, திருச்செந்தூர் முருகப்பெருமானோட திருவுருவ படம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த வேல் எதுக்காக வச்சிருக்கோம்னா, என்னுடைய பையன் ஒரு டான்ஸ் ஆடினாரு, காவடி டான்ஸ் ஆடினாரு, அதுல முருகன் வேஷம் போட்டு நின்னாரு. அது அவரோட விருப்பப்படி இங்க வச்சிருக்கோம் அந்த வேலை. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்ததா ஒரு மனை பலகையை எடுத்துக்கோங்க. மனை பலகைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. நட்சத்திர கோலத்துல இது சத்கோண கோலம்னு சொல்லுவாங்க. இதுல ச ர வ ந பவ நடுவுல ஓம் வச்சுக்கணும். ஓம் போட்டுட்டு சுற்றிலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் மேலேயுமே 6 அகல் விளக்குகள் வச்சிருக்கோம். அகல் விளக்க நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சிருக்கோம். இந்த சட்கோண கோலம் தான் இந்த ஆடி கிருத்திகைக்கான சிறப்பு கோலம். பெருமானோட 2 பக்கங்கள்லயுமே 2 குத்து விளக்குகள் வச்சு அதுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிருக்கோம். இப்ப விநாயகர் பெருமானையும் வேண்டியாச்சு, குலதெய்வத்தையும் மனசார வேண்டியாச்சு. இப்ப முருகப்பெருமானுக்கு 108 போற்றிகள் சொல்லி பூவால அர்ச்சனை செய்ய போறோம். இப்ப முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை நெய்வேத்தியமா நாங்க இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சிருக்கோம். உங்களால முடிஞ்ச இனிப்பு பதார்த்தங்கள் எதனாலும் செய்யலாம். முருகனுக்கு விருப்பமான தேனும் திணைமாவும் வச்சு வழிபட்டீங்கன்னா அதிக விசேஷமா இருக்கும். முருகனோட 108 போற்றிகள் தெரிஞ்சதுன்னா அதை நீங்க பாடிக்கிட்டே பூவால அர்ச்சனை செய்யலாம். போற்றிகள் தெரியாதவங்க நெட்ல பார்த்து ஒரு நோட்ல எழுதி வச்சு கூட செய்யலாம். அதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல ஒலிக்க விட்டுட்டு கூட நீங்க பூ அர்ச்சனை செய்யலாம். வாங்க இப்ப முருகனுக்கு பூ அர்ச்சனை செய்யலாம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அபயா போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆவினன் குடியோய் போற்றி, ஓம் இறைவனே போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி, ஓம் இடரை களைவோனே போற்றி, ஓம் ஈசன் மைந்தனே போற்றி, ஓம் ஈராறு கண்ணனே போற்றி, போற்றி, ஓம் கடம்பனே போற்றி, ஓம் கவச பிரியனே போற்றி, ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி, ஓம் கிரிராஜனே போற்றி, ஓம் கிருபா நிதியே போற்றி, ஓம் குகனே ஓம் குரவனே போற்றி, ஓம் குருபரனே போற்றி, ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி, ஓம் சஷ்டி நாயகனே போற்றி, போற்றி, ஓம் சர்வேஸ்வரனே போற்றி, ஓம் சிக்கல் பதியே போற்றி, ஓம் சிங்காரனே போற்றி, ஓம் சுப்பிரமணியனே போற்றி, ஓம் சுரபூபதியே போற்றி, ஓம் சுந்தரனே போற்றி, ஓம் சுகுமாரனே போற்றி, ஓம் சூழ் ஒளியே போற்றி, ஓம் சூர சம்ஹாரனே போற்றி, போற்றி, ஓம் வேலவனே போற்றி, ஓம் வேத முதல்வனே போற்றி, ஓம் கலியுக வரதனே போற்றி, ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி, முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி 8 மணிக்கு மேலதான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில முருகனோட திருவுருவ படத்துக்கு எல்லாமே மலர்களால அலங்காரம் பண்ணி ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி விரதம் இருக்க ஆரம்பிங்க. காலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரை நீங்க விரதமா இருந்து முழுசும் சாப்பிடாம இருக்க முடியும்னா நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கலாம். இல்லைங்க நாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களாலாம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். ஒரு நேரமாவது உபவாசமா இருந்து நீங்க விரதம் இருங்க. மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு பூவால அர்ச்சனைகள் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல முருகன் கோயில் ஏதாவது இருந்தா அங்க போயிட்டு அங்க கொடுக்குற நெய்வேத்தியமோ இல்ல நீங்க வீட்டுல செஞ்ச நெய்வேத்தியமோ ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு தட்டுல பழங்கள் வச்சிருக்கோம், மற்றொரு தட்டுல
ஒரு சீப்பு வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல் வச்சிருக்கோம். முருகப்பெருமானோட பூஜை, ஆடி கிருத்திகை பூஜை நல்லபடியா விநாயக பெருமானோட அருளால, குலதெய்வத்தோட அருளால, முருகப்பெருமானோட அருளால நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி தேங்காய் உடைச்சு நம்ம பூஜைகளை நிறைவு பண்ணிக்கலாம். அணியடியே சர்வமங்கலம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மங்கள சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி ஏத்திருக்கிற திருவிளக்குகளுக்கும் தீப தூப ஆராதனைகள் காட்டி முருகப்பெருமான மனசார நல்லபடியா வேண்டிக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குகளுமே எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான தூண்டுகோலா இருக்கும். நன்றி.